பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் 40 இரவுகளை மூசாவுக்கு வாக்களித்ததையும் பின்னர் அதற்காக அவர் சென்ற பிறகு நீங்கள் அநியாயம் செய்து காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டதையும் நினைத்து பாருங்கள். இதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். நீங்கள் நேர்வழி வருவதற்காக நாம் மூசாவுக்கு வேதத்தையும் உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடியதையும் வழங்கியதை நினைத்து பாருங்கள். என் சமுதாயத்தினரை, காளைக்கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டதால் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோரி உங்களையே மாய்த்து கொள்ளுங்கள். உங்களை படைத்தவனிடம் அதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று மூசா தமது சமூகத்தாரிடம் கூறியதை நினைத்து பாருங்கள். எனவே அவன் உங்களை மன்னித்தான். அவன் மன்னிப்பு மிக்கவன், நிகரிலா அன்பாளன். மூசாவே, நாங்கள் அல்லாஹ்வை நேரடியாக காணும் வரை உம்மை நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று நீங்கள் கூறியபோது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இடி முழக்கம் உங்களை தாக்கியது. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்களை உயிர்ப்பித்தோம். உங்கள் மீது மேகங்களை நிழலிடச் செய்தோம். மன்னு சல்வா எனப்படும் உணவை உங்களுக்கு இறக்கினோம். நாம் உங்களுக்கு வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள். அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்வோராக இருந்தனர். இந்த ஊருக்குள் நுழையுங்கள். அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள். அதன் நுழைவாயிலில் பணிந்தவர்களாகச் செல்லுங்கள். ஹித்தத்துன், மன்னிப்பாயாக என்று கூறுங்கள். உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்போம், நன்மை செய்வோருக்கு கூலியை அதிகப்படுத்துவோம் என்று நாம் கூறியதை நினைத்து பாருங்கள். இந்த வசனத்தில் இஸ்ராயேலின் வழித்தோன்றல்கள் ஒரு சொல்லை மாற்றியதாக அல்லாஹ் கூறியுள்ளான். எப்படி மாற்றினார்கள் என்பது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். இஸ்ராயேலின் தலைமுறைகளுக்கு ஊருக்குள் நுழையும் போது அதன் நுழைவாயிலில் பணிந்தவர்களாக ஹித்தத்துன், மன்னிப்பாயாக என்று சொல்லியபடி நுழையுங்கள் என்று ஆணையிடப்பட்டது. ஆனால் அவர்கள் ஹித்தத்துன் எனும் சொல்லை ஹிந்தத்துன், கோதுமை என்று மாற்றிவிட்டார்கள். தங்கள் புட்டங்களால் தவழ்ந்தபடி ஊருக்குள் நுழைந்தார்கள். மேலும் ஒரு வார் கோதுமைக்குள் ஒரு தானிய விதை என்று சொன்னார்கள். நூல்கள் புகாரி 3403 மற்றும் முஸ்லிமில் 5738 பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அநியாயக்காரர்கள் தமக்கு கூறப்பட்டதை திரித்து அது அல்லாத வேறொரு சொல்லாக மாற்றிவிட்டனர். எனவே பாவம் செய்வோராக இருந்ததால் அநியாயக்காரர்கள் மீது வானிலிருந்து வேதனையை இறக்கினோம். மூசா தமது சமுதாயத்திற்காக தண்ணீர் வேண்டிய போது, இந்த பாறையை உமது கைத்தடியால் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதில் இருந்து 12 நீரூற்றுகள் பீரிட்டு ஓடின. ஒவ்வொரு பிரிவினரும் தமது நீரருந்தும் இடத்தை அறிந்து கொண்டனர். அல்லாஹ் வழங்கிய உணவிலிருந்து உண்ணுங்கள், பருகுங்கள். ஆனால் பூமியில் குழப்பம் செய்து கொண்டு திரியாதீர்கள் என்று கூறினோம். மூசாவே, நாங்கள் ஒரே வகையான உணவை பொறுத்து கொள்ளவே மாட்டோம். எங்களுக்காக உமது இறைவனிடம் இறைஞ்சுவீராக. பூமி விளைவிக்கும் அதன் கீரை, வெள்ளரி, கோதுமை, பருப்பு மற்றும் வெங்காயம் போன்றவற்றை அவன் எங்களுக்கு வெளியாக்கி தருவான் என்று நீங்கள் கூறியபோது, எது சிறந்ததோ அதற்கு பகரமாக தாழ்ந்ததை கேட்கிறீர்களா? ஏதேனும் ஒரு நகரத்தில் நீங்கள் இறங்கிவிடுங்கள். நீங்கள் கேட்டது உங்களுக்கு அங்கு கிடைக்கும் என்று அவர் கூறினார். அவர்கள் மீது இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்குள்ளானார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை மறுப்போர்களாகவும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்வோர்களாகவும் இருந்ததுதான். அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறுவோராக இருந்ததும் இதற்கு காரணம். இறை நம்பிக்கை கொண்டோர் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சாபியீன்கள் ஆகியோரில் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தோருக்கு தமது இறைவனிடம் நற்கூலி உண்டு. அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். தூர்மலையை உங்களுக்கு மேலாக உயர்த்தி நாம் வழங்கிய தௌராத் வேதத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் இறையச்சமுடையோர் ஆவதற்காக
அதில் உள்ளவற்றை நினைவு கூறுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கியதை நினைத்து பாருங்கள். அதற்கு பிறகும் நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் நீங்கள் நஷ்டமடைந்தோரில் ஆகியிருப்பீர்கள். உங்களில் ஒரு பகுதியினர் சனிக்கிழமை வரம்பு மீறினர். எனவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களிடம் கூறினோம். இதை நீங்கள் அறிந்தே இருக்கின்றீர்கள். அத்தியாயம் 2 வசனம் 51 முதல் 65 வரை. அஸ்ஸலாமு அலைக்கும் தொடரும்.